இது எல்லாத்துக்கும் மேல இந்த பணம். இதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம்னா நாங்க பாவைய காப்பாத்தினப்பவே உங்களை தேடி வாங்கிருக்கலாமே. எங்களுக்கு இந்த பணம் தேவையில்ல அண்ணி, உண்மை. இவரை கொஞ்சம் பாருங்க அண்ணி. நாங்க பணத்துக்காக தான் வந்தோன்னு சந்தேகப்பட்டதை தாங்கிக்க முடியாம எப்படி கண்கலங்கி நிக்கிறாருன்னு பாருங்க. பாவம் இல்லையா அவரு? 20 வருஷமா யாருமே இல்லாம வளர்ந்தவரு. இப்ப அவர் அப்பாவை கண்ணு முன்னாடி பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி அண்ணி அவரால் அமைதியா இருக்க முடியும்? அது எப்படி கரெக்டா நாங்க உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் இவரோட அப்பா கிடைச்சாருன்னு நீங்க கேட்கலாம். ஆனா நாம என்னதான் செஞ்சாலும் விதியோட கணக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை யாராலையும் மாத்த முடியாது. இதுல யாரையும் தப்பு சொல்ல முடியாது. ஆனா விதியை நம்ம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். இப்பவும் நான் கேக்குறதெல்லாம் ஒண்ணுதான். உதய பெருமாள் மாமா இவரோட அப்பான்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்ல வேண்டாம். நம்ம 4 பேரு முன்னாடி இந்த 4 செவத்துக்குள்ள மட்டும் சொன்னா போதும். எனக்கு வேண்டியது இவர் அனாதை இல்லங்கிறது மட்டும்தான். அது எங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்ல. மத்தபடி இவருக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. இந்த சொத்து மேலையும் இவருக்கு எந்த ஆசையும் இல்ல. வேணும்னா நாங்க இதை எழுதி கூட தரோம். எங்களை நம்புங்க. எனக்குன்னு இருந்தது என் அம்மா மட்டும்தான். ஆனா அவங்களும் போயிட்டாங்க. இப்ப நான் ஒரு அனாதை. அதான் அக்கா நான் இருக்கேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்காக நீ ஃபீல் பண்ற? இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்னாலும் நீ இந்த அக்காவை தான் கேட்கணும். சரி, 1 மாசத்துல நீங்க ப்ரூவ் பண்ணி காட்டுறதா சொன்னீங்கல்ல, அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அதுக்குள்ள ப்ரூவ் பண்ணி காட்டுங்க, பார்க்கலாம். அண்ணி ஒரு நிமிஷம். இத மறந்துட்டீங்க.